ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம வீட்லேயும் ரொம்ப கரகரப்போட நல்ல கலராக இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா கட்டியாக இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஈவனாக இருக்கிறதுக்காக நல்லா சமமாக கட் பண்ணிக்கிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணணுங்க. இது கட் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும். ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன். இதை நல்லா தண்ணியில் கழுவணுங்க. மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி நல்லா கலராகிற வரைக்கும் நம்ம கழுவி எடுத்துக்கணும். பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு. இந்த அளவு கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வேக வைக்கணுங்க. இதுக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி நான் கொதிக்க விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேங்க. ஒரு 1½ ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். அரை லெமனை பிழிஞ்சு விட போகிறேன். இந்த லெமன் எதுக்கு பிழிஞ்சு விட்றோம் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நம்ம பொரிக்கிறப்போ கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லெமன் பிரிஞ்சு விட்ருக்கணுங்க. அப்படி தோலோடையே உள்ளே போட்டுருங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு 3/4 பதம் மட்டும் வேக விடணுங்க. நல்லா வெந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம எண்ணெயில் வேற பொரிக்க போகிறோம். அதனால் 3/4 பதம் வெந்த உடனே எடுத்துடணுங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம வேக ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கிளறி விடணுங்க. அடியில் வெந்திருக்கும், மேலே வேகாமல் இருக்கும். அதனால் அடிக்கடி இப்படி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. இப்போ நம்ம நல்லா 3/4 பதம் வெந்துருச்சு. இதை வடிகட்டி ஒரு பிளேட்டில் ஆற வைக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சுங்க. ஃபேன் கடியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ஆறி போயிடும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவை தூவி விட்டுறலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறப்போ நமக்கு நல்ல கரகரப்போட கிடைக்குங்க. இந்த மாவு எல்லா உருளைக்கிழங்குலையும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். 2 கையால் கலந்து விடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லாம் நல்லா ஈவனாக கலந்ததுக்கப்புறம் எண்ணெயை நான் சூடு பண்ணிகிட்ருக்கேங்க. எண்ணெய் லைட்டாக தான் சூடாகணும். ஃபஸ்ட் ட்ரிப்பு பொரிக்க போகிறோம். இப்போது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை 2 தடவை பொரிக்கணுங்க. முதல் தடவை பொரிக்கும்போது எண்ணெய் லைட்டாக சூடானா போதும். அந்த சூட்லேயும் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம உருளைக்கிழங்க பொரிய விட்டு எடுக்கணுங்க. 1 நிமிஷம் பொரிச்சா போதும். அப்படி எல்லா உருளைக்கிழங்கையும் பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் ட்ரிப்பு பொரிக்கணும். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கணுங்க. இந்த மெத்தடில் நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சோம் அப்படின்னா நல்ல கரகரப்போட கலராக நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடை பக்கமே போக மாட்டீங்க, வீட்டில் தான் செய்வீங்க. இப்போ எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட் ட்ரிப்பு. இன்னும் செகண்ட் ட்ரிப்பு பொரிக்கணும். ஆனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க பொரிக்கணும். சூடோடு பொரிக்கக்கூடாது. இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ போட்டுடலாம். எண்ணெய் எந்த அளவு பத்துமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வர்றப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
எவ்வளோ நேரம் புரிஞ்சாலும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம லெமன் விட்டு தான் வேக வச்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க. அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கங்க. அருமையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். எவ்வளோ செஞ்சாலும் தட்டு காலியாயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.